Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கூகுள் ஸ்லைடை யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசன்டேஷனை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கூகுள் ஸ்லைடை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வந்து க்ரோம் இருக்கணும். க்ரோம் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ரைவில் சேவ் ஆகும். ஸோ இது எப்படி நடக்குதுன்றதை இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூகுளுக்குள்ளே போனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கணும் உங்கள் ஜிமெயில் ஐடியில். ஏன் ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணிருக்குன்னா ஜிமெயில் ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு கீ மாதிரி இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு அண்ட் தென் ட்ரைவ் இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் அண்ட் டாக்ஸ் எல்லாமே அது கூட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்லைடு நான் ஓப்பன் பண்ணுறது ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணி அதுலேருந்து ஸ்லைடு கிளிக் பண்ணி அது மூலிமா போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஸ்லைட் டாட் நியூ அப்படின்னு கொடுக்கறது மூலிமாவும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு என்டர் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்லைடு ஒன்று ஓப்பன் ஆகும். அது எது கூட லிங்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி கூட லிங்க் ஆகி அதுலேருந்து எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைவில் சேவ் ஆகிருக்கும். ட்ரைவில் எப்படி சேவ் ஆகிருக்குன்றதை பற்றி எப்படி பார்க்குறதுனா ரொம்ப சிம்பிள். இப்போது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கூகுள் ஸ்லைடுன்னு டைப் பண்ணுறேன். கூகுள் ஸ்லைடுன்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து சேவ்டு டு ட்ரைவ்னு வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறனோ இங்கே லாஸ்ட் எடிட் வாஸ் செகண்ட் எகோ, அதாவது ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் எடிட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக. நீங்கள் சின்னதாக எந்த எடிட் பண்ணாலுமே Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்கள் ட்ரைவில் இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைலை அது நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சப்போஸ் இன் கேஸ் கரண்ட்னாலுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஃபைல் சேவ் ஆகி கூகுள் ட்ரைவில் இருக்கும். ஓகே, இப்போ ஃபைல் சேவ் ஆகிருக்கு கூகுள் ட்ரைவில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். டைட்டில் வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் ஸ்லைடுன்னு வந்துச்சு. ஓகே ஃபைன், எனக்கு அதுவே போதும் டைட்டில். இப்போ கொடுத்த உடனே இப்போது நம்ம ட்ரைவில் போய் செக் பண்ண போகிறோம். ட்ரைவுக்கு எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 9 டாட்ஸ் இருக்கும், இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு உண்டான ட்ரைவ் ஓப்பன் ஆகிருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்லைடும் அந்த ஜிமெயில் ஐடிக்கு தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் குயிக் அக்சஸில் ஃபஸ்ட்டு ஃபைலாகவே உங்களுக்கு இருக்கும். கூகுள் ஸ்லைட் யூ கிரியேட்டட் ஜஸ்ட் நவ். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கூகுள் ஸ்லைட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே கூகுள் ஸ்லைடில் கிரியேட் பண்ணது எங்கே சேவ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இது டவுன்லோட் பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம்? ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்லைட்லேயே டவுன்லோட் பண்ணலாம். கூகுள் ஸ்லைடில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். இதில் எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஃபார்மெட்டில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பவர் பாயிண்ட்டில் டவுன்லோட் பண்ணணும், அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டில் டவுன்லோட் பண்ணணும்னா அந்த ஃபார்மெட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணணும், என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் கூகுள் ட்ரைவ்லையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்கும். ஸோ டவுன்லோட் கேட்கறது மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு, சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு, தென் அந்த ஃபைலோட டைட்டில் எல்லாமே பார்த்தாச்சு. இதுதான் சிம்பிளாக கூகுள் ஸ்லைடை பொறுத்த வரைக்கும். என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதே கண்டென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து கூகுள் ஸ்லைடில் க்ரியேட் பண்ணணும் ப்ரெசன்டேஷனை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான சாஃப்ட்வேர் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும், இதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதாவது கூகுள் ஸ்லைடுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் போடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஐகான்ஸ் இருக்குது. அந்த ஐகான்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல தீம்னு ஒரு விஷயம் பெருசாகவே இருக்குது. இது என்னென்னு பார்ப்போம். தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்லைடு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தீமே இல்லாத ஒரு ஸ்லைடு. எனக்கு புதுசாக ஏதாவது தீம் மாதிரி ஆட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஃபோக்கஸ்ன்றதுக்குள்ள இதை நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணும் அந்த தீமை வந்து இங்கே வந்து எனக்கு வந்துடும்.
அது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஸ்லைடை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் மற்றவங்களோட. ஓகே, எல்லாருமே வந்து சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறாங்க, கூகுள் ஸ்லைட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா blank தீம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லைட் நல்லா இருக்குது, எனக்கு இது மாதிரி பண்ணணும் ஆசைன்னா ஜஸ்ட் அந்த தீமை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தீமில் தாங்க சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நம்ம தீமை கிளிக் பண்ணியாச்சு, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. கூகுள் ஸ்லைடை பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். யார் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேபி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி லாஸ்ட் வீடியோவில் என்ன போடுறோம் அதேமாதிரி கண்டென்ட்டே போடுவோம். ஜஸ்ட் என்ன பண்ணால் டெக்ஸ்ட்டுக்காக இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு காட்டணும் தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறத, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு இப்போ என்னுடைய இப்போ செலக்ட் ஆகிருக்குது, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் உங்களுக்கு வரும். ஃபாண்ட் சைஸ் எங்கே போய் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்துடும். இதில் எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ஸ் நியூ ரோமன்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண உடனே எனக்கு சைஸை வந்து பார்க்குறாங்க. ஓகே, எனக்கு இந்த ஃபாண்ட் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எனக்கு கொஞ்சம் இன்னும் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா ஓகே ஃபைன், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் இது வந்து எனக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. எனக்கு இன்னும் வந்து பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே ஐகான்ஸில் நீங்கள் போகும்போது இதில் டெக்ஸ்ட் கலர்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் கலர் இருக்கும். ஹைலைட்டிங் கலர்னால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி பெருசாக ஹைலைட் பண்ணுறது டெக்ஸ்ட் கலர் தான் நம்ம சூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றத்துக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணி நான் இதை ஒயிட் சூஸ் பண்ணுறேன். ஒயிட் சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒயிட்டில் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து கூகுள் ஸ்லைடு ப்ரெசென்டட் பை கற்கும் படலம் போட்டேன். இப்போ இந்த கற்கும் படலம் இருக்குதுல்ல, இதை வந்து நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் அலைன்மெண்ட் இல்லாமல் மிடில் அலைன்மெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டேன்னா அலைன்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா லெஃப்ட்டு, மிடில், ரைட்டு, ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ இப்போ மிடில் அலைன்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ மிடில் பண்ணோடனே எனக்கு மிடில் வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கூகுள் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ப்ரெசென்டட் பை கற்கும் படலம் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு நான் போகணும் அப்படின்னா என்ன ஐகான் தொடணும், இல்லை எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த எண்டுக்கு லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். ப்ளஸ் சிம்பிளுக்கு மூலியமாக நீங்கள் வந்து புது ஸ்லைடை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லைடு வேணும் அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது ப்ளஸ் சிம்பிள் கிளிக் போது கீழே வந்து ஒரு ஷார்ட்கட் கீ கட்டுது, Ctrl+M கட்டுது. ஸோ Ctrl+M யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு Ctrl+M கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்லைட் கிளியர் பண்ணிச்சு. இது கிரியேட் பண்ணுற ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மேலே இருக்கும், கீழே வந்து டெக்ஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் தேவைப்படும் மோஸ்ட்லி. ஸோ அப்படின்னும் போது எனக்கு இது ஓகே. இப்போது நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த செகண்ட் ஸ்லைடில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்லேருந்து நான் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைட்லேருந்து இங்கே சேவ் பண்ணும்போது ஒன்று இதனுடைய ஃபாண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும், இல்லை அதோட கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போது இந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, கண்ணுக்கு தெரியல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடியும் டார்க் கலர் இருக்குது, ஃபாண்ட்டோடைய கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்ட்டோட கலரும் வந்து டார்க் கலர் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டோட கலரை அட்லீஸ்ட் லைட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் பண்ணது கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன் உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான். எனக்கு புல்லட்டின்ஸ் இதில் வரலைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். புல்லட்டின்ஸில் இப்போ நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ புல்லட்டின்ஸ் ஐக்கான் எங்கே இருக்கும் அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ புல்லட்டின் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஐக்கான் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா புல்லட்டின் ஐக்கான்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய புல்லட்டின்ஸ் வரும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுமா இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் புல்லட்டின் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஷேப் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இருக்கிற டாட்லாம் வந்துருக்கு. எனக்கு இந்த ஷேப் வரணும்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ புல்லட்ஸ் போட்டாச்சு, ஃபைன். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸ்லைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதே ஸ்லைடு வேண்டாம். எனக்கு தேங்க்யூ ஸ்லைடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் ஸ்லைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்லைட்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மெயின் ஸ்லைடு வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் ஸ்லைடு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் ஜஸ்ட்டு தேங்க்யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஸ்லைடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இதில் வந்து ரெண்டு ஐக்கான் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஐக்கான், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஐக்கான்ஸும் பார்த்தோம். ஸோ இதை யூஸ் பண்ணி மட்டும் சிம்பிளாகவே நீங்கள் வந்து கூகுள் ஸ்லைடில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவையில்லை.
இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இமேஜை ட்ராக் பண்ணி கூட எடுத்து வரலாம். ஒரு வெப்பில் சர்ச் பண்ணுற இமேஜை ட்ராக் பண்ணலாம். டூல்ஸில் நிறையா வாய்ஸ் டைப் இருக்கும். இந்த வாய்ஸ் டைப்பிங் மூலிமா நீங்கள் வந்து டைப் பண்ணாமல் சொல்கிறது மூலியமாகவே டைப் ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். தமிழில் கூட டைப் பண்ணலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதனுடைய நிறைய ஃபெசிலிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போகிறேன். ஸோ அன்டில் திஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.